New arrival Pova 8 available at Purvika. வணக்கம் சார். வணக்கம். இன்று கரூர்ல முதல்வர் விஜய் அவர்கள் பேசியிருக்கிறார். இதுல எதை தீர்க்கமா சொல்லியிருக்கிறாரு, எதை சொல்லாம கடந்து போயிருக்காருன்னு நினைக்கிறீங்க? அவரு தீர்க்கமா சொல்லியிருக்கிறது ஒரு நல்லாட்சி கொடுப்பேன், ஒரு ஊழலற்ற ஆட்சி கொடுப்பேன்னு சொல்றாரு. மக்கள் மத்தியிலையும் அது தொடர்பா ஒரு வைப்ரேஷன்ஸ் வந்து மேக்சிமம் அவரு பத்திரப்பதிவுத்துறை, கட்டட பில்டர்ஸு, பள்ளி கல்வித்துறை இதெல்லாம் வந்து அவருக்கு எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் வந்து அவர் கிளைம் பண்றதுக்கு ஒரு 80% ஒரு அதை என்டார்ஸ் பண்ற மாதிரிப்பட்ட ஒரு கருத்து தான் மக்கள் மத்தியில் இருக்குது. அதை அவருக்கு தீர்க்கமா சொல்றது வந்து வரவேற்கத்தக்கது. பணம் கேட்டா என்கிட்ட சொல்லுங்கலாம் கேட்கறத வந்து நம்ம ஒரு ஏழை எளிய மக்களுக்கு வந்து நிர்வாகத்துல வந்து ஒரு சுமத்து இருக்கணும். அவங்கள யாரும் கசக்கி புளியக்கூடாது, அவங்கள்ட்ட பணம் கேட்டு யாரும் அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாதுங்கிற அடிப்படையிலையும், அவங்களுக்கு அரசு அலுவலகங்களில் மரியாதை கிடைக்குங்கிற அடிப்படையிலையும் தாவேகா அரசு இல்ல தாவேகா, காங்கிரஸ், விசிகா, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் 4 கட்சி கூட்டணி அரசு வந்து செயல்படுவது வந்து தீர்க்கமான ஒரு இதாட்டும் பாராட்டத்தக்க ஒரு இதாட்டும் நான் பாக்குறேன். எஸ்கேஎம் பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். அரசியல் ரீதியா அவர் பேசுறதெல்லாம் உண்மையான நிலைமையை மாற்றி அவர் வந்து அவரே தன் எதிரியை பிக்ஸ் பண்றது மாதிரிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்கிக்கிட்டு அவர் பேசுறாரு. அது தவறு, அது உண்மைக்கு புறம்பானது. இன்னைக்கு தமிழக அரசியல் 3 பெரிய சக்திகளாக உருவாயிட்டாங்க. ஒரு பலம் பெற்ற ஒரு அணியாட்டு, 40 விழுக்காடு பலத்துக்கு மேல் உள்ள ஒரு அணியாட்டு தாவேகா அணி இருக்குது. அப்படி இருக்கும்போது 25 விழுக்காடு சுமார் பலம் கொண்ட திமுகவை போட்டு அவரு பெரிய அளவில் விமர்சனம் பண்ணுவதும், ஒரு அணியாட்டு 27 விழுக்காடு கொண்ட அதிமுக அணியை பற்றி அவரு ஒண்ணுமே இல்லாத மாதிரி காட்டுவதும் உண்மைக்கு புறம்பானது. முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கக்கூடிய ஒரு விஷயம். இன்னொன்னு, கரூர்ல உள்ள அந்த சம்பவத்தை பற்றி பெருசா பேசக்கூடிய இடத்துலையும் அதிமுக அவர் புறக்கணிச்சுதான் பேசியிருக்காரு. உண்மை நிலைமை என்னன்னா, கரூர்ல வந்து இவர் விமர்சனம் பண்ணக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் 3வது இடத்துக்கு போயிட்டு, இத்தனைக்கும் பவர்ஃபுல் செந்தில் பாலாஜி ஸ்பான்சர் கேண்டிடேட் தான் அங்க நின்னாப்ல. பட் ரெட்டையில எடப்பாடி முதல்வர்னு சொன்ன MR விஜயபாஸ்கர் வந்து அங்க வெற்றி பெற்றிருக்கிறாரு. அங்க வந்து இந்த கரூர் சம்பவம் வந்து மீறிதான் எடப்பாடி முதல்வர் ஆகணும்னு MR விஜயபாஸ்கருக்கு 21 தோத்த விஜயபாஸ்கருக்கு 26 மக்கள் வந்து பாஜக கூட்டணியில இருந்தவருக்கு கணிசமான வாக்களிச்சு உதயசூரியனையும் விசிலையும் தோல்வியடை செய்திருக்கிறாங்க. விஜய் ரியல் பொலிட்டிக்ஸை மாத்திக்கிட்டு அரசியல் ரீதியா பேசினாரே தவிர, நிர்வாக ரீதியாக அவர் பேசுனதை வரவேற்கிறோம். ஊழலற்ற அரசு அவர் கொடுத்து எளிய மக்கள் நல்லா பாதுகாப்பாருன்னா அது உண்மையிலே விஜய் மீது மாறுபட்ட கருத்து, காங்கிரஸ் கூட்டணியில் இருக்க விஜய் மீது எதிர்ப்பு கருத்து கொண்டவன் என்றாலும் மக்கள் நலன் சார்ந்த ஒரு விஷயங்களை அவர் முன்னெடுக்கிறது தொடர்பானால் அது வரவேற்கத்தக்கது. அரசியல் ரீதியாக அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கக்கூடிய ஒரு கருத்தா தான் இருக்குது. சரி, இப்ப இவர் கரூர் பயணமே, முதல்வர் அவர்களுடைய இந்த பயணமே ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கா? இப்ப வந்து கரூர்ல MR விஜயபாஸ்கர் அவர்கள் ராஜினாமா பண்ணிட்டு தாவேகால இணைஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த கரூர் பயணத்தையே இவங்க திட்டமிடுறாங்க தாவேகா. அப்ப அந்த காலகட்டத்துல இவ்வளவு சம்பவம் நடந்து மக்கள் ரெட்டலைக்கும் எடப்பாடிக்கும் போட்டுட்டாங்களே, எடப்பாடி தலைமைக்கு தானே கரூர் மக்கள் நின்று இருக்காங்கிற உணர்வு அவருக்கு இருந்திருக்கலாம். அதுல வெற்றி பெற்றவரே தன் பக்கம் வந்த பிறகு அவர் போயிருக்கலாம். கருத்தை பொறுத்து பார்க்கும்போது ஒரு அரசியல் தவிர ஒரு மனிதாபிமானமா பாக்குறாரா? அதாவது அரசியல்வாதி, ஹீஷியன் பொலிட்டிக்ஸ், மனிதாபிமானமாட்டு அவர் முதல்ல போனாருன்னா அந்த இவ்வளவு பேரு இறந்தும் அதிமுக தான் ஜெயித்துங்கிறதான் பிரிடாமினா பேசப்படும். ஸோ ஹீஸ் இன் பொலிட்டிக்ஸ். இந்த மனிதாபிமானம்ங்கிற உங்க கருத்தை நான் மதிக்கிறேன். அவர் பொலிட்டிக்ஸ்ல இருக்கும்போது எடப்பாடி முதல்வர்னு ஜெயித்த தொகுதிக்குள்ள நம்ம போறோமே, இவ்வளவு பேர் நம்மள கட்சிக்காரங்க இறந்த போதும் கூட போறோமேங்கிற உணர்வு அவருக்கு இருக்கும். இப்போ அந்த எடப்பாடி முதல்வர் ஜெயித்தவரே அவர் பக்கம் வந்த போது அது அரசியல் ரீதியா அவர் பெற்ற அதிகாரத்துக்கும் கிடைச்ச வெற்றியா நினைச்சு போறதா கருதலாம். சரி, ஆனா இந்த இடத்துலயும் சார் அந்த சம்பவத்தை பத்தி தான் திரும்ப பேசுறாரு. அதையும் திமுக மேலதான் அது குற்றம் சுமத்துறாரா? எல்லாம் நீங்க பண்ணிட்டு பழிய தூக்கி என் மேல போடுறீங்களா அப்படிங்கிற சிபிஐல விசாரணை இருக்கு. மக்கள் தீர்ப்பு கரூர்ல விஜய் முதல்வர்னு ஓட்டு போடல. கரூர் மக்கள் எடப்பாடி முதல்வர் தான் ஓட்டு போட்டாங்க. என்னதான் அவர் அங்க இருந்து அந்த சம்பவத்தை பேசினாலும் இந்த விஷயம் வந்து அங்க திமுக வெர்சஸ் தாவேகான ஒரு கட்டமைப்பை முயற்சி பண்ணாலும் கரூர்ல வெற்றி பெற்றது ரெட்டலை தாங்கிறது எல்லாருக்கும் தெரியும், மக்களுக்கு தெரியும். முழுப்பு புசணிக்காய சோத்துல மறைக்க முடியாது. வெற்றி பெற்ற
அவரும் செல்வாக்கானவர் தான் எம்ஆர் விஜயபாஸ்கர். அவரை தான் இந்த கட்சியில சேர்ந்திருக்காரே தவிர வெற்றி பெற்றது ரெட்டையில தான் எடப்பாடி முதல்வர்னு சொன்ன வேட்பாளர் தாங்கிறது வந்து சின்ன குழந்தைக்கும் தெரியும். கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை. அதே மாதிரி சார் இந்த குதிரை பேரம் விவகாரம் இதெல்லாம் ரொம்ப ஆழமா அவர் எடுத்து பேசியிருக்காருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? குதிரை பேர விவகாரம் வந்து 2 சைடும் குற்றச்சாட்டுகளாட்டு சொல்லப்படுது. அந்த இடத்துக்குள்ள அவர் சார்பான விஷயங்களை பேசுறாரு. அது மற்ற சார்பா இதுல பாதிக்கப்பட்டவங்களாட்டு வந்து எடப்பாடி மட்டும்தான் இருக்கிறாரு. அந்த பாதிப்பை மையமா வச்சுதான் அவரு இடைத்தேர்தல் எப்ப நடந்தாலும் 6 தொகுதிகளிலும் ரெட்டலையில ஜெயித்துட்டு விசிலுக்கு போகலாமாங்கிறத மையமா வச்சு களமாடுவாருன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துக்குள்ள திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் அரசியல்னு சொன்னாலும் அந்த சட்டமன்ற தேர்தல் எப்ப வந்தாலும் திருச்சி தவிர மற்ற தொகுதிகளில் உதயசூரியனை விசிலையும் தோற்கடிச்ச ரெட்டலை மையமாட்டு தான் அந்த தேர்தல் இடைத்தேர்தல் நடக்கும்னு நான் நினைக்கிறேன். அதே வேளையில அப்பாசுந்தரம் போன்ற இடங்கள்ல எடப்பாடிக்கு பெரிய பின்னடைவு வரலாம். விராலிமலையிலையும் எடப்பாடிக்கு ஒன்றும் பெரிய செல்வாக்கு இல்லை. ஆனா பெருந்துறை, கரூர், தாராபுரம் போன்ற இடங்கள்ல ஒரு விழா கவுண்டர் கன்சால்டேஷனும் ரெட்டையில சென்டிமெண்ட் வந்து எடப்பாடி வந்து அங்க ஒரு பெரிய ஃபைட்டை கொடுப்பாரு. அதே உணர்வு வந்து மதுராந்தகத்துல கூட எதிரொலிக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு நான் கருதுறேன். இங்க தமிழ்நாட்டுல தேர்தல் களத்துக்குள்ள திமுக பல இடங்கள்ல பாய்காட் பண்ணதும் உண்டு. அவரே நிப்பாருங்கிற அடிப்படையில கூட அது யூகத்தின் அடிப்படையில விஜய் பேசுறாரு. களம் வரும்போதுதான் யார் யாரெல்லாம் நிற்கிறாங்க, யார் யாரெல்லாம் நிற்கலங்கிறது நமக்கு தெரிய வரும். ஸோ தேர்தல் தேதி அறிவிச்ச பிறகு களம் அமைஞ்ச பிறகுதான் திமுக நிற்குதா நிற்கலையாங்கிறது கூட தெரிய வரும். எந்த கட்சி நிற்கிறாங்க நிற்கலங்கிறத அப்பந்தான் உணர முடியும். என்னோட பார்வை இந்த இடைத்தேர்தல்ங்கிறது வந்து ரெட்டையில சென்றிக்காட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிறைவாக சார் அந்த பாயிண்ட்டுக்கு தான் நானும் வர்றேன். இப்ப இவர் பேசினதுடைய கடைசி கன்க்ளூஷனா நம்ம எடுத்துக்கிறது ஒரு அரசியல்வாதியா விஜய் அவர்களை இடைத்தேர்தல்ல திமுகவை வச்சு வெளுத்து விடுங்க அப்படிங்கிறாரு. அப்ப வரக்கூடிய இடைத்தேர்தலையும் தாவேகா தான் வெற்றி பெறணும் அப்படிங்கறத இன்னும் அதுல முனைப்பு காட்டுறாரு. திமுக கண்டஸ்ட் பண்ணாங்களா எப்படி வெளுக்க முடியும்? திமுக கண்டஸ்ட் பண்றாங்களா இல்லையாங்கிறது ஸ்டாலின் தானே முடிவு பண்ணணும். ஆமா, அதுக்கு முன்பே இவர் வந்து ஒரு முடிவுக்கு வர்றாரு. இடைத்தேர்தலா வந்தாலும் தமிழக வெற்றி கழகம் தான் வெற்றி பெறணும் அப்படிங்கிறது அதுல சந்தேகம் இல்ல. தமிழக வெற்றி கழகம் 2026க்கு பிறகு விசிக, காங்கிரஸ், சிபிஎம், சிபிஐ, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், ஒரு மதிமுக ஒரு 5-6 கட்சி கூடி பலம் பெற்றிருக்காங்க, அதிகார பலம் பெற்றிருக்காங்க. பிளஸ் ரெட்டையில ஜெயித்த அந்த பலமான எஸ்கி சுப்பையா, இவரு விராலிமலை விஜயபாஸ்கர், இவங்க 2 பேரும் தான் ரொம்ப செல்வாக்கானவரா நான் பாக்குறேன். இவங்கெல்லாம் வந்திருக்காங்க. எம்ஆர் விஜயபாஸ்கர் 21 தோத்தவர் தான். அதனாலதான் நான் இந்த 4 தொகுதியில ரெட்டையில பலமா இருக்கும்னு கருதுறேன். அதுலயும் 3 தொகுதியில கொங்கு பெல்ட்டுக்குள்ள எடப்பாடிக்கு வந்து மற்ற விழாள கவுண்டர் தலைவர்கள் எல்லாம் வந்து சபார்டினேட்டா போன சூழ்நிலையில களத்துல இருக்கக்கூடிய பிரைமரி விழாள கவுண்டர் எடப்பாடிக்கு ஒரு பிளஸ் வரும்னு நான் கணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துக்குள்ள திராவிட முன்னேற்ற கழகம் களத்துக்குள்ள இதுக்கெல்லாம் இடைத்தேர்தல் வரும்போது என்ன முடிவு எடுக்க போறாங்க, கண்டஸ்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களான்னு தெரியாத போது வெளுத்து விடுறதுங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் இருக்க முடியும்? அவங்க வெதர் தே ஆர் கோயிங் டு கண்டஸ்ட் ஆர் நாட், அவங்க வந்து இது வந்து ரெட்டலையில இருந்து ஜெயிச்சு விசிலுக்கு போனவங்க. ஸோ விசில் எலெக்ஷன் வந்து ரெட்டையில சென்ட்ரிக்கா இருக்குங்கிற ஒரு சூழ்நிலையில அவங்க களத்தை விட்டு பாய்காட் பண்ணிட்டும் போலாமா? இப்படி ஜெயலலிதா பண்ணியிருக்காங்க, கருணாநிதி பண்ணியிருக்கிறாரு, விஜய் பண்ணியிருக்கிறாரு, எடப்பாடி பண்ணியிருக்கிறாரு. தமிழ்நாட்டில் அது இயல்பா நடக்கக்கூடியது தானே. சரி சார், பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த கட்ட நகர்வுகளை. நன்றி சார் உங்களுடைய தகவல்களுக்கு. New Arrival Pova 8 available at Purvika. SKM Purna Rice Bran Oil. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.